ஆ ஹாய். இந்த வீடியோல சிந்து சமவெளி பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பால கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் வந்து செங்கற்களால அடித்தளமிடப்பட்டு பெரிய உறுதியான கட்டமைப்பு இருக்கு. இது தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தள வெடிப்புகள்ல வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு போன்ற வகைகளின் வந்து மிச்சங்கள் வந்து சிதறி காணப்பட்டுள்ளன. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் வந்து ராகி கற்கில்ல கண்டுபிடிது. இது வந்து முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தை சேர்ந்திருக்கும். அடுத்து மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோல இன்னொரு மாபெரும் பொது கூட்ட அரங்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 20 தூண்கள் 4 வரிசைகளாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஹரப்பா மக்கள் வந்து பெரு வணிகர்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த நீளத்தை அளவிட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. சக்கர வண்டிகள், ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோமியாவோட கடல் வணிகம் நடைபெற்றிருக்குது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத், சிரியா போன்ற பகுதிகளில் குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளதையும் நம்ம வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. சுமேரியாவின் அங்காடியாகிய பேரரசிற்குட்பட்ட நாரம்சின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட நாரம்சின் என்பவர் சிந்து வெளி பகுதியில் மெலுக்கா என்னும் இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் அவருடைய காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்துக்காண்டி காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் கிடைச்சிருக்கு. அடுத்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல். இப்போ நம்ம குஜராத்தில் லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பினின் தளம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அவங்க மேற்கொண்ட கப்பல் வணிகத்தை கொடுத்து. லோத்தல் என்னும் குஜராத்தில் சபர்மதி ஆற்றினுடைய துணை ஆற்றோடைய கரையில் அமைஞ்சிருக்கு. மொஹஞ்சதாரோவில் ஒரு தலைவர் சிலை கிடைச்சிருக்கு. இது வந்து அமர்ந்த நிலையில் இருக்க ஒரு ஆண் சிலை. ஒரு கட்டிடத்தில் இருந்து உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவருடைய வலது கை மேல் பகுதியில் வந்து நிறைய ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுது. நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடன் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய தலைமுடியும் தாடியும் நல்லா ஒழுங்குபடுத்தியிருக்கு. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடது தோளில் பூக்கள் மற்றும் வளையங்களின் அடிப்படையில் ஒரு மேலங்கி மூடப்பட்டிருக்கு. இது போன்ற வடிவமைப்பு பகுதிகள் மக்கள் இன்றளவும் அங்கே இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொழில்நுட்பம் பார்த்தோம்னா இவங்க வந்து நல்லா தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தா குஜராத் மாநிலத்தில் லோத்தலில் கண்டுபிடிக்க தந்தத்திலான அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருக்கிறது. இந்த சமகாலத்தில் நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகள் இதுதான் மிகச்சிறிய பிரிவு. அடுத்து வந்து மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு தான். அடுத்து மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலை கிடைஞ்சிருக்கு. இது நடன மாதுன்னு சொல்கிறோம். இதை பார்த்த சர் ஜான் மார்ஷல் வந்து இது வந்து இந்த இப்போ செஞ்ச மாதிரி இருக்குது, இது அந்த காலத்தில் உள்ளது இல்லை, இது இப்போ உள்ளதாக தான் இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு அதில் வேலைப்பாடு இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாகிஸ்தானில் இன்னமும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் அங்கிற பெயர்களில் வந்து இடங்கள் இருக்குது. அதேமாதிரி கொர்க்கை, பூம்புகாருங்கிற சங்ககால நகரங்கள் வந்து துறைமுகங்களுடைய பெயர்களோட இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளுக்கு பேரான காவிரி, பொர்னஸ்ங்கிற ஆறும், பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளில் காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்களும் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. அடுத்து வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை. உடை வந்து பருத்தி ஆடைகளை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. நூலை சுற்றி வைக்கிற சுழல் அச்சுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து அன்பும் அமைதியாகவும் இருந்திருக்காங்க. ஏன்னா வாழ்க்கை போர்லாம் இருந்த மாதிரி இங்கே எதுவும் தெரியல, படை இருந்த மாதிரியும் தெரியல. அதனால் ஆண் பெண் இருவருமே வந்து ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணி, கையணி, வளையல்கள், மோதிரம், காலணிகள் போன்றவற்றை தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலையுறந்த கற்கள் அதனால் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது, குதிரை பற்றியும் தெரியாது. சிந்து சமவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களை நிர்வகித்த யாருன்னா நகர திட்டமிடல் நிர்வகிக்கும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டும், வடிகால் அமைப்பை பராமரிக்க ஒரு அதிகாரி மையம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அடுத்து இவங்களுடைய தொழில் வந்து முதன்மையானதுன்னு இதுவும் இல்லை.
ஆனால் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் இதெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அங்கே வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைகளும் இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழில்நடாக இருந்திருக்கு. அவர்களுடைய சக்கரத்தின் பயனையும், ஏன்னா சக்கரத்தை வச்சு தான் பானைலாம் செஞ்சுருக்காங்க. மட்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கான, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அங்கே கிடைத்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் அமைப்புகளுடனும் காணப்படுகின்றன. அடுத்து சமய நம்பிக்கை. மக்களின் வழிபாடு மற்றும் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஆனால் அங்கே கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு. கலைத்திறன் வந்து பொம்மை வண்டிகள், தலையையும் காலையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்து இதெல்லாம் மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பு தேர்ந்தெடுத்திருக்கு. ஹரப்பா நாகரிகம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா, ஆற்றின் கரையில் உள்ளதுனால நகரங்கள் வெள்ளப்பெருக்கால் அடிக்கப்பட்டிருக்கலாம். சுற்றுச்சூழல்னால இது பண்ணியிருக்கலாம். யாராவது படையெடுத்து வந்திருக்கலாம். இயற்கை சீற்றங்களால் மாறியிருக்கலாம். காலநிலை மாற்றங்களால் காடுகளை அழித்தல், தொற்றுநோய் தாக்குதல் இதனால் இருந்திருக்கலாம். முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரிய வடிவம். சிந்து சமவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் வந்து மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. 4 பெரிய பரப்பளவு இதுதான் இருக்குது. உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் இங்கே தான் இருக்குது. மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு இங்கே இருக்குது. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்திருக்கு. கார்பன் 14 வச்சு தான் இதோட வயதை கணக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நகரத்தின் பரப்பளவில் மேற்கில் வந்து பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்துச்சு. தேங்க்யூ.